Daily. Taste the Daily. ஜென்சி மற்றும் இந்த யார் யாருக்கெல்லாம் அரசாங்கம் பிடிக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை குறிவைத்து கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறது குளிர்காயுது. இது அமெரிக்காவிலேருந்து வருகிறது. மேற்கத்திய நாடுகள் இதுக்கான தருணத்தை தான் காத்துட்டு இருந்தாங்க. அது ஃபண்டிங் இருக்கும். வச்சிருக்க டைமிங் பாருங்க. பாரத பிரதமர் என்னைக்கு ஊருக்கு போனாரோ அடுத்த நாள் இவங்க இந்த பார்ட்டியை தொடங்குறாங்க. இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சரி நீ எந்த அளவுக்கு போவேன்னு பார்க்கலாம். சரி அந்த மாதிரி பார்ட்டி ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிற, ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நீ அரசு முடியாது. இருக்கக்கூடிய அரசை வந்து குழப்ப முடியும். நாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க விஷயம் தான், சோஷியல் மீடியாவுக்கு கடிவாளம் போடுங்க. ஜென்ரலாக யூடியூப் சேனல்களில் கடிவாளம் போடுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஜென்ரலாக சொல்கிறேன். இது இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாங்களா? ஏன்னா இது பின்னால் அமெரிக்கா இருக்குங்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு இதை நோக்கி நகர்ந்த மாதிரி தானே தெரியுது. ரொம்ப நாளாக நாங்கள் இப்போல்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. 240 சீட்டு வந்தது இல்லையா 2024 எலெக்ஷன் போது. அதுவே அப்படி கிடையாது. அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் வருது. அதை குறிவைத்து ஏன் இதை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காசா போரில் கூப்பிட்டுது மேற்கு உலகம், முடியாதுன்னு சொல்லியாச்சு. உக்ரைன் போரில் கோத்து விட பார்த்தது, முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஈரான் போரில் கோத்து விட பார்த்தது, முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணாலும் இவன் ஏண்டு வரான். ஸோ இப்போ உள்நாட்டில் ஒரு பொங்கல் போடணும், இல்லை பாயசம் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எல்லா நாட்டிலையுமே அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி, அதாவது வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறவன்லாம் கெட்டவன் சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா. மேற்கத்திய நாடுகள் எல்லாமே, யூகேவும் நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து ரெடியாக தான் இருக்கான், நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னும் போது ஈரானுக்கு வைக்கப்படும் அதே யாட்ஸ்டிக், அதாவது அதே அளவுகோல் நமக்கும் வைப்பார்கள். அதுதான் நான் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஜெயின் சார். ஜெயின் சார். சார் புதிதாக ஒரு பார்ட்டி, ஒரு 4 நாளில் தொடங்கின கட்சி, 5 நாள் கரப்பாம்பூச்சி பேரை வச்சு, இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வழக்கறிஞர்ங்கிறத விட ஒரு ஜட்ஜி, அவர் ஏதோ சொல்ல இது எப்படி கிளம்பிச்சுன்னு முதல்ல தெரில. அது குறித்து நம்ம பார்க்கணும். அதை தாண்டி ஜென்ஸுங்க மத்தியில் ஏதோ தூண்டுறாங்களா சார்? இது என்ன? அதேதான். இது வந்து பிபிசி இருக்கு இல்லையா, அவன் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியோ, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதமோ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், ஜென்சி புரட்சி எல்லா நாடுகளிலும் வருகிறது, ஆனால் இந்தியாவில் மட்டும் ஜென்சி வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு ஆர்டிக்கல் பிபிசியில் வந்தது. அப்போட்லேருந்து எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் தான் இப்போ. ஸோ இதை கண்டுபிடிச்சவர் அபிஜித், அவர் வந்து பாஸ்டனில் இருக்கார். அதாவது அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் இது அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறார், பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறார். ஸோ அவர் வந்து இங்கே கொடுத்த இந்த வார்த்தை, அதாவது அந்த ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அந்த அவருடைய வார்த்தை வந்து அவரை புண்படுத்தி ஆரம்பித்து ஒரே நாளில் 50,000, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.25 கோடி 1.5 கோடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி முன்னேற்ற கழகம் எடுத்துக்கலாம். இல்லை ஏன்னா ஜனதா பார்ட்டினா நம்ம ஊரில் செல்லாது, முன்னேற்ற கழகம் என்ன எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தீங்கன்னா கரெக்டாக தமிழ்நாட்டிலேயே கிளை தொடங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி ஜென்சி மற்றும் இந்த யார் யாருக்கெல்லாம் அரசாங்கம் பிடிக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை குறிவைத்து கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறது குளிர்காயுது. இது அமெரிக்காவிலேருந்து வருகிறது. மேற்கத்திய நாடுகள் இதுக்கான தருணத்தை தான் காத்துட்டு இருந்தாங்க. அது ஃபண்டிங் இருக்கும். இது வந்து தன்னிச்சையாக வந்த மாதிரிலாம் இவ்வளோ சீக்கிரமாலாம் வர்றதுக்கு, அதுலேயும் வச்சிருக்க டைமிங் பாருங்கள். பாரத பிரதமர் என்னைக்கு ஊருக்கு போனாரோ அடுத்த நாள் இவங்க இந்த பார்ட்டியை தொடங்குறாங்க. பாரத பிரதமர் 15ஆம் தேதி அன்றைக்கி யுஏஇ போகிறாரு. அவர் யூரோப்பில் இறங்கியிருப்பார். அன்றைக்கி தான் 16ஆம் தேதி, அன்றைக்கி தான் இந்த கட்சி துவங்கப்பட்டு ஆன்லைனில் சும்மா ஸ்பூஃப் தான், இது ஒரிஜினல் இது கிடையாது, கட்சி கிடையாது. இருந்தாலும் இதுக்கு வந்து என்னோட இன்னொரு பக்கமும் நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இதை நம்ம துவங்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்றது வந்து வேறு, அதாவது இது மாதிரி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி ரன் பண்ணாங்களா? அதான் இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க. அதாவது இந்த கட்சியை ஆரம்பித்து 1.5 கோடி பேர் சேர்ந்துருக்கான் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் 1.5 கோடி என்ன சொல்ல வாக்காளர்கள் வைத்திருக்கேன்னு நிறைய கட்சி சொல்கிறாங்க.
இவன் 5 நாளில் வந்து 1.5 கோடி பேரை நான் சேர்த்துட்டேன் மெம்பர்ஷிப் காமிக்கிறான். ஸோ அப்படி அப்படி வச்சுப்போம் ஒரு பக்கம். ஸோ இதை அலோவ் பண்ணோம், இந்த மாதிரி இது கேவலமான ஒரு விஷயம், இதை அலோவ் பண்ணுறோன்னு ஒரு பக்கம் வச்சாலும் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நடந்தாலும் நம்ம மக்கள் அமைதியாக அது சரி ஓகே வேடிக்கை பார்க்குறோம். இந்த மாதிரி மற்ற நாடுகள்லாம் ஆரம்பித்தா ஒத்துப்பாங்களா? நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து எதுக்கு சிங்கப்பூரில் பற்றி அனாலஜி கொடுப்பார் எப்போவுமே. நான் ஒரு படத்தில் கூட சிங்கப்பூரில் உள்ள டாக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிங்கப்பூரில் தொடங்க முடியுமா? அந்த நாட்டு அரசாங்கம் அலோவ் பண்ணுமா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ ஏன் பாஜக அரசு அலோவ் பண்ணியிருக்கு? இல்லை, பாஜக அரசாங்கம் எல்லாத்தையும் தான் அலோவ் பண்ணுறாங்க. கோபேக் மோடி ட்ரெயின் பண்ணும் போது என்ன பண்ணுச்சு? அந்த அளவுக்கு தான் அவர் பண்ணாரா? எதுக்குன்னா இல்லை 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு கட்டி வருதுன்னு வச்சுங்க, ஜென்ரலா கையிலையோ காலையோ கட்டி சின்னதாக வலிக்க ஆரம்பிச்சிடும், கட்டி இருக்குன்னு தெரியும். முதல் நாள் கை வைக்க மாட்டாங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் விட்டுருவாங்க. சார் ஒரு வாரம் போங்க சார், ஒரு வாரம் கழிச்சு அது க்ரீம்லாம் தடவுனேன் கொடுக்குறேன் தடவிட்டு வாங்க, ஒரு வாரம் கழிச்சு பழுத்த பிறகு உடைக்கலாம் சார்னுவாங்க. அந்த மாதிரி தான் இதை விட்டு வச்சுருக்கோம். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சரி நீ எந்த அளவுக்கு போவேன்னு பார்க்கலாம், இந்த மாதிரி பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயத்தில் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுறேன். ஏன்னா இந்த இந்திய மக்களை இந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியும். சரி அந்த மாதிரி பார்ட்டி ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீ அரச முடியாது, இருக்கக்கூடிய அரசை வந்து குழப்ப முடியும், மக்களை திசை திருப்ப முடியும். ஆட்சி மாறத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம், குழப்பத்தை உண்டு பண்ணலாம், இந்தியாவை பற்றி எரிய வைக்கலாம், ஒழுங்காக போயிட்டு இருக்க வண்டியில் பஞ்சர் பண்ணலாம், பெட்ரோல் டேங்கில் சர்க்கரையை போடலாம். இவ்வளோதான் பண்ண முடியும் உங்களால். சரி, இதனால் இதை பண்ண பிறகு இந்தியா எப்படி நல்லாயிடுமா? இதை யோசிக்குமா? அதாவது இந்த யோசனை மக்களுக்கு இப்போ வராது. அந்த மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க விஷயம் தான், சோஷியல் மீடியாவுக்கு கடிவாளம் போடுங்க. ஜென்ரலாக யூடியூப் சேனல்களுக்கு கடிவாளம் போடுங்கன்னு சொல்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ நம்ம பேச போகிறதே யூடியூப்பில் தான் போகுது, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஸோ எனக்கு வந்தால் ரத்தம், அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னிலாம் சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. எந்த போராட்டமும் எல்லா விதமான போராட்டமும், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணால் போராட்டம் பண்ணலாம், எது வேணால் இது பண்ணலாம், தப்பே இல்லை. அதுக்கான ஒரு சரியான ஒரு விளக்கம் இருக்கணும், சரியான ஒரு முடிவு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை, இந்த மாதிரி ஒரு கேம்பெயினை தொடங்குவதற்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த கட்சி, இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு அப்படி தான் இருக்குது. சார் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண போகிறாங்களா? ஏன்னா இது பின்னால் அமெரிக்கா இருக்குங்கிறீங்க, அப்போ ஏதோ ஒரு இதை நோக்கி நகர்ந்த மாதிரி தானே தெரியுது. ரொம்ப நாளாக நாங்கள் இப்போல்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. 240 சீட்டு வந்தது இல்லையா 2024 எலெக்ஷன் போது? அதுவே அப்படி கிடையாது. அதுவே ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு அழுத்தம், அந்த மக்களுக்கு திசை திருப்புதல், இது ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் தான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கான முடிவு எடுக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாவை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மாற்றணும். ஏன்னா இதை இப்போவாது பண்ணுங்க அப்படின்றதான் நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே வைக்கிறது. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ ஒரு டொமைன் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, ஜென்ரலாக ஒரு டொமைன் வாங்குகிறோம், ஒரு யூஆர்எல் நம்ம போடுறோம் இல்லையா, ஒரு வலைதளத்தோடைய முகவரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வாங்கும் போது .in .co.in அப்புறமா .org.in இன்னுன்னு முடிகிறதெல்லாம் இந்தியாவை சார்ந்த முகவரிகள். அதை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்தியாவோட முகவரி அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம்டாக தெரியுமா, அந்த ஐடி வந்து கன்ஃபார்ம்டாக ஒன்று இருக்கா அப்படின்னா தெரியாது. சிங்கப்பூரில் எஸ்ஜி நிக்குன்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக திரும்ப அங்கே போகிறதுக்கான காரணம் என்னென்னா, சின்ன நாடு தான், அவங்களுடைய சட்டத்திட்டம் அப்படி பாருங்க. ஸோ நீங்கள் ஒரு முகவரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஜி நிக்குன்னு அதை நீங்கள் வாங்கணும். அந்த ஐடி முதல்ல வாங்கின பிறகு தான் உங்களால் வந்து ஒரு இணையதளத்தையே வாங்க முடியும், அந்த முகவரி வாங்க முடியும். அந்த மாதிரி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அதே மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் நீங்கள் ஃபேக் ஐடிஸ்லாம் வச்சுருக்கீங்க, நான் வாடானே சொல்ல. ஆனால் அந்த ஃபேக் ஐடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஐடி ஒன்று இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். முதல்ல அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டிஜிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த தளத்தில் வேணால் எத்தனை ஐடி வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் ட்ராக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு முகவரி இருக்கணும். அது வந்ததுன்னா மாத்திரம்தான் இந்த மாதிரி பிரச்சனை பூதாகாரமாக மாறுவதற்கு முன்னாடியும் பிற்காலத்தில் இந்தியாவுடைய
தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னும் போது இன்னும் ஏஐலாம் வந்த பிறகு இது மனுஷனா இல்லை ஏஐயா அப்படின்ற நிலைமையில நிறைய ஐடி நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா? ஜென்ரலாக கேட்குறேன். நீங்கள் ஜென்ரலாக எக்ஸ் தளத்தில் போகிறீங்க, இன்ஸ்டாகிராம் போகிறீங்க, எல்லாத்துலேயும் போகிறீங்க. ஒரு 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 நபர் அப்படின்னு ஒன்று காமிக்குது. அது உண்மையான நபரா இல்லை செயற்கை நுண்ணறிவு அது மூலமாக வரக்கூடிய ஒரு நபரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை டைவர்சிஃபை பண்ணணும்ல, முதல்ல அதை பிரித்து பார்க்கணும் இல்லையா? அதை பிரித்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஹியூமனுக்குன்னு ஒரு ஐடி இருக்கணும். அது இப்போ இல்லை, ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்களில் அதை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, என்ன ஒரு நீங்கள் உங்களுடைய தனிமை என்ன சொல்ல தரவுகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்பேக் ஐடியில் போங்க, யாரை வேணால் திட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கூட இருக்கிற ஒரு ஐடியை வச்சு அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். சார் நீங்கள் 240 இந்த அதாவது பாஜக பெற்ற எம்பிகளை தான் சொல்ல வரீங்க. கரெக்ட். அதுல எப்படி சார் அதுவே ஃபேக்னு சொல்றீங்க? இல்ல 400 எதிர்பார்க்க போய் 240 வருதுன்னா அப்ப யாரோ தீர்மானிக்காங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வெளியில இருந்து கண்டிப்பா ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு அன்னில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து பிரதமரோட ஒத்து போல இந்த விஷயத்துல. பிரதமர் பாரத பிரதமர் வந்து 400 சொன்னார். 400ன்றது பெரிய நம்பர், அதுக்கு முடியாதுன்றது நம்மளுக்கும் தெரியும். ஆனா 350 300 பாசிபிள் அந்த சமயத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 330 எடுத்தாங்க. அந்த அரசாங்கம் நல்லா வேலை பார்த்தது அரசாங்கம். இப்போவுமே அந்த அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நல்லா வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்றது போக ப்ரோ இன்கம்பன்ட்டாக இருந்த கவர்மெண்ட் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய 2வது டேர்ம். எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு இப்போ நீங்கள் இதை சொல்லி காமிக்கிறதுனால அப்போ அடுத்த தேர்தலுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கான இப்போவே நான் சொல்கிறேன். அடுத்த உத்தரப்பிரதேச தேர்தல் வருது, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச தேர்தல் வருது. அதை குறிவைத்து ஏன் இதை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அது மாதிரி யோசிங்க. அதாவது நாம் வந்து ஒரு இந்தியா முன்னேற்றணும்னு ஒரு பாதையை வச்சுருக்கோம், அதை நோக்கி நாங்கள் நகர்றோம். அது இல்லாமல் அதை கெடுக்கணும், அதுக்கு நடுவில் வழி கல்லை போட்ட அடான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணாலும் தாண்டி 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 வருது இந்தியா. காசா போரில் கூப்பிட்டுது மேற்கு உலகம், முடியாதுன்னு சொல்லியாச்சு. உக்ரைன் போரில் கோத்து விட பார்த்தது, முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஈரான் போரில் கோத்து விட பார்த்தது, முடியாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணாலும் இவன் ஏந்து வரான். ஸோ இப்போ உள்நாட்டில் ஒரு பொங்கல் போடணும், இல்லை பாயசம் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலாக தான் நான் இதை பார்க்குறேன். நிச்சயமா சார். ஆர்எஸ்எஸ் வந்து தடை செய்யணும் திடீர்னு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு அறிவிப்புலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது தீவிரவாத அமைப்பு மாதிரி செயல்படுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஈரான்லேயும் இப்படி தான் வந்து உள்ள ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அமெரிக்கா ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அங்கே அந்த பருப்பு வேகலை. இதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடை விட்டு தான் அடிக்கும். ஏன்னா இது ஒரு நேஷனல் சிந்தனை, தேசிய சிந்தனை உணர்வு கொண்டவங்க யாரும் இதை அலோட் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே யாரும் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்களுடைய திறமையை காமிச்சிட்டு போகலாமே தவிர இந்த மாதிரி சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய திட்டங்கள் வந்து எந்த அரசும் பார்த்துக்கிட்டு நிற்கான்னு சொல்கிறீங்க. அப்படி ஒரு மாற்றம் வரும்போது நம்ம அதை எப்படி சார் நம்ம சமாளிக்க முடியும்? இல்லை, முதல்ல இது மக்கள் பார்க்குறாங்களே, இதுவே நீங்கள் ஆட விட்றாங்கன்னு சொல்கிறேன்னா அதுவே பெரிய, அதுதான் நம்ம பாரதத்துடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். இதை முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே இதை சப்ரஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாரு, இந்தியாவில் வந்து ஜனநாயகம் செத்து போச்சுன்னு ஆரம்பிப்போம் அமெரிக்கா. நான் ஈரான் கேஸ் வரும்போது, ஈரானுடைய போர் வரும்போது எல்லாருமே ஈரானுக்கு எதிராக பேசும்போது நான் சொன்னதுன்னா அந்த நாட்டு மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள், நீங்கள் யார் கேட்கறதுக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் இங்கே தான் வந்து நிற்பாங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லா நாட்டிலையுமே அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி, அதாவது வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறவன்லாம் கெட்டவன் சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா. மேற்கத்திய நாடுகள் எல்லாமே, யூகேவும் நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் இந்தியா தனியாக தான் இருக்குது. அதாவது ட்ரேட் ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு நட்பு ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம முதல்ல பர்சனல் லைஃப்லேயே சொல்கிறேன், யார் யாரெல்லாம் கிளாஸ்மேட்டு, யார் யாரெல்லாம் கலீகு, யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டு அப்படின்றத முதல்ல டைவர்சிஃபை பண்ண கற்றுக்கணும். நான் சொல்கிறது இந்தியர் எல்லாருக்குமே, முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் சரி. அதை தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே விட்டுருங்க. உங்களோட நட்பு வட்டம் அப்படிங்கிறது வந்து உறவு வட்டத்தில் சேரும். அந்த உறவு எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு ஒரு காமனான ஒரு டேர்ம் சொல்கிறோம் இல்லையா, அதை நாடுகளுக்கு பொருந்தாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்தியா ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிடுறது 2-3 நாடுகள் இருக்குது. அதாவது எல்லாருக்குமே புரியும், நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க உட்காந்து யோசிச்சோன்னா கண்ணை மூடி ஓரமாக உட்காந்து, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எவன்லாம் வந்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உட்காந்து ஓரமாக யோசிச்சிங்கன்னா எவன்லாம் வந்தானோ அவன்லாம் ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது அப்படின்னு உங்களுக்கு தரும். அதே மாதிரி இந்தியா கஷ்டப்படும் போதெல்லாம் யார் யாரெல்லாம் வந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஒரு 3 நாடு இருக்கும், 3-4 நாடு இருக்கும், அவ்வளோதான். மற்றவன் எல்லாம் கஷ்டப்படும் போது இன்னும் கஷ்டப்படுன்னு விட்டு போனவன் தான். போன வருஷம் இந்நாள் 21ஆம் தேதி மே
ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் தான் போரை நிறுத்தினேன்னு சொல்ல ஆரம்பித்த நாள் நீ 1 வருஷம் ஆச்சு கரெக்டாக. இனி தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நான் தான் போரை நிறுத்தினேன், நான் சொல்லி தான் வந்து இந்தியா போரை நிறுத்தியது அப்படின்னு சொன்ன நாள் இன்னைக்கு தான். மகாபாரத போரிலிருந்து ஆரம்பித்து ராமாயணத்திலேருந்து எல்லாத்தையும் அவர் தான் நிறுத்தினார். 8 போர் மகா யுத்தங்களை நிறுத்தினேன்னு சொன்னார். அப்போ அமெரிக்கா நம்ம கூட நின்றுதான் பாருங்கள், யூகே நின்றுதான் பாருங்கள், மேற்கு நாடுகள் ஏதாவது நின்றுதான் பாருங்கள். நீங்கள் 48 பாருங்கள், ஆமாம் 60 61 பாருங்கள், 65 பாருங்கள், ரஷ்யா 71 பாருங்கள், 99 பாருங்கள், 2019 பாருங்கள், 2025 பாருங்கள். இதில் யார் யாரெல்லாம் கூட நின்னான்னு பாருங்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாருன்னா நமக்கு உதவியது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து ரெடியாக தான் இருக்கான், நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னும் போது ஈரானுக்கு வைக்கப்படும் அதே யாட்ஸ்டிக், அதாவது அதே அளவுகோல் நமக்கும் வைப்பார்கள். அதுதான் நான் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் அதுக்காக நான் உடனே ஈரானோட ரெஜிம் சப்போர்ட் பண்ணுறேன், அது அவங்க நாடு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஈரான் குடிமகனுடைய வேலையை நான் செய்ய விரும்பவில்லை. இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம விரும்பணும், அதை தான் நம்ம பேசணும். அவனுக்கு வச்சா அந்த ஸ்கேல் நம்மளுக்கு வைப்பான்னு நான் சொன்னேன், இன்னைக்கு வைக்கிறான். அதனால தான் இந்த இயக்கங்கள்லாம் பயங்கரவாதம். சரி, லஷ்கர் இ தாய்பா இன்னி வரைக்கும் அவன் பேசவே இல்லையே. பாகிஸ்தானுக்கு நல்லதோ, பாகிஸ்தானுக்கு நல்லதா இல்லை இந்தியாவுக்கு கெட்டதா? ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது. சரி, இந்த டேவிட் கோல்மேன் ஹெட்லி அப்படின்ற ஒரு ஆள் பாகிஸ்தான் நாட்டு பிரஜை, அமெரிக்க அதாவது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் கலப்பு பிறப்பு. அந்த ஆள் எங்கே இருக்கான்? அந்த ஆள் தான் பிரெயின். இந்த 2611 துரந்தரில் கூட காமிப்பாங்க. அதில் ரொம்ப, அதாவது மைன்யூட் சிம்பலிசம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அந்த காஸ்டிங் டைரக்டர் இருக்கார்ல, அவருக்கு உண்மையில நோபல் ஆஸ்கார் கொடுக்கணும். அவருக்கு காஸ்டிங் டைரக்டரும் அந்த ஆள். ஏன்னா அவருக்கு 2 கண்ணில் ஒவ்வொரு கண்ணும் ஒரு கலர். அதை கூட அதை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப மறைமுகமாக இல்லை வேறையாக தான் காமிச்சிருப்பாங்க. இல்லை, அந்த அளவுக்கு மைன்யூட்டாக டீட்டெயில் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த ஆள் வந்து அதான் கலப்பினம்னு சொன்னா இல்லையா, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் கலப்பு பிறப்பு தான் அந்த ஆள் டேவிட் கோல்மேன் ஹெட்லி. தாவூதுன்ற பேரும் இருக்குது. நான் சொல்கிறது தாவூத் இப்ராஹிம் கிடையாது, இந்த ஆள் பேரும் தாவூத். ஸோ அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆள் அமெரிக்காவோட ஜெயிலில் இருக்கான். எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இந்தியாவுக்கு டீபோர்ட் பண்ணோன்னா பண்ணல. அந்த ஆள் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழறானா கஷ்டப்படுறானான்னு நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒப்படைக்க வேணும். ராணாவை எப்போ ஒப்படைச்சாங்க? அந்த ஆள் திரும்ப கனடாவுக்கும் பாகிஸ்தான் கலப்பு ராணா. இவங்க 2 பேரும் தான் வந்து மாஸ்டர் மைண்ட் 2611. சரி, 2611 என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? உலகம் முழுக்க பயங்கரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அமெரிக்கா, ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை கிட்டத்தட்ட வந்து 5 நாடுகளில் தேடி 5 நாடுகளில் சின்ன பின்னப்படுத்தி, எல்லாம் முஸ்லீம் நாடு பண்ணிட்டு பாகிஸ்தான் திரும்ப இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொல்கிறான். பேரே தான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான். இஸ்லாமும் கிடையாது, ரிப்பப்ளிக்கும் கிடையாது, பேர் மாத்திரம் பாகிஸ்தான். இந்த நாட்டில் இருக்கானே, பாகிஸ்தான் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. மோஸ்ட் என்ன சொல்றது, மேஜர் நான் நேட்டோ அலை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறாங்க. ஐ லவ் திஸ் கைன்னு அசிம் முனீரை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக அமைப்பை பார்த்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறான்னா, கேள்வி கேட்க வேண்டியது அமெரிக்க குடிமக்கள். அமெரிக்காவை பார்த்து தான், ஆளும் வர்க்கத்தை பார்த்து, அவங்களுடைய உளவு நிறுவனத்தை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். ஏன்டா என் ஊரில் வந்து 2 பெரிய பில்டிங்கை ஃப்ளைட் விட்டு காலி பண்ணி, விமானமே பறக்காத ஏரியாவில் இருக்கக்கூடிய பென்டகனில் போய் விமானத்தை மோதி இதெல்லாம் செஞ்சதா சொல்லப்படுகின்ற, அதுவும் தெரியாது உண்மையா இல்லை அதுக்கு ஆராய்ச்சி அவங்க பண்ணட்டும். ஆனால் சொன்னது ஊர் சரி, வேலையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஒத்துக்கிறேன், இந்த செகண்ட் ஒத்துக்கிட்டு, சரி ஒசாமா பின் லாடன் தான் வில்லன்னு ஒத்துக்கிறேன். அந்த ஆள் எங்கே இருந்தான்? பாகிஸ்தானில் தானே இருந்தான். அப்போ பாகிஸ்தான் மேலே நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? நீ லிபியாவை காலி பண்ண, சிரியாவை காலி பண்ண, ஈராக்கை காலி பண்ண, இப்போ லெபனனை காலி பண்ணிட்டு இருக்க, ஈரான் மேலே சண்டை போடுற பண்ணிட்டு, பாகிஸ்தான் உனக்கு வேண்டப்பட்ட நாடு, உன்னுடைய ப்ராடிகல் சன். அப்படிதான் நம்ம பார்க்கணும் பாகிஸ்தானை. யூகே கிட்ட இருந்து ஸ்வீகரித்து கொண்ட ஸ்வீகார புத்திரனாக பாகிஸ்தானை நான் பார்க்கிறேன். அமெரிக்கா
அதனால் அவன் மேலே நீ வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு நிறுவனத்தின் மீது வைக்கிறாய் என்றால் திருந்த வேண்டியது அமெரிக்க மக்கள், அவங்க நாட்டு மக்கள், அவங்க நாட்டுடைய அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். ஆக்சுவலாக இங்கே பேசுகிறதெல்லாம் அவங்க தான் பேசணும், அவனுங்க பேச மாட்டேங்கிறானுங்க. அதனால் அவங்க நாட்டோடைய ஆளுநர் தான் நம்மளை பார்த்து பேசிட்டு. நிச்சயமா சார், இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அமெரிக்கா நாளைக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு லாபி பண்ணுறாங்கன்னா இது டைரெக்டாகவே சொல்கிறாங்க. தாமரை அந்த இலையை திங்கிற மாதிரி தான் கரப்பாம்பூச்சிலாம் போட்டிருக்காங்க, வெளிப்படையாகவே தெரியுது. இதுக்கு மத்தியில் எப்படி சார் இந்திய அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன நடக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆடை விட்டு அடிக்கிறேங்கிறத நம்ம இதை எப்படி எந்த அளவுக்கு முறியடிப்போம்? ஏன்னா ஜென்சிங்களை தூண்டி விட்டு பல நாடுகளில் கலவரம் நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில நாடுகள், ஈரான் போன்ற நாடுகளில் சட்டத்திட்டங்களை வந்து கடுமையாக்குனாங்க, தூக்கில் போடுறது, அந்த நாட்டு ரூல்ஸ். இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது, கலவரம் வருது, ஜென்சிங் மத்தியில் வந்து ஏற்படுத்தி விட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்ம எப்படி சமாளிப்போங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, அந்த மாதிரி நிலைமைக்கு இந்தியா போகாது. அவங்க முயற்சி செஞ்சாலும் நம்ம நாட்டு இளைஞர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்திய அரசாங்கத்துக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நேற்றுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம 8 கோடி பேர் டக்கு டக்கு டக்குன்னு ஃபாலோ, அந்த ஃபாலோவர் எங்கேருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. இன்னொன்று விஷயம், சோஷியல் மீடியா ஃபாரின் சோஷியல் மீடியா, இந்தியாவிற்குன்னு சமூக வலைதளங்கள் வேணும்னு நான் சொல்லி எவ்வளோ நாள் நம்மளே பேச ஆரம்பித்து வருஷ கணக்கில் ஒரு வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. தயவுசெய்து இந்தியாவில் நம்ம ஸ்ரீதர் வேம்பு சாரை தான் கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது. எனக்கு ரெக்வஸ்ட்டுன்னா அதுதான். நீங்கள் மற்றதுக்கெல்லாம் செய்கிறீங்க, தயவுசெய்து ட்விட்டருக்கு ஆப்போசிட்டாக ஒன்று ஆரம்பிங்க, ஃபேஸ்புக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பேரலாக கூட வச்சுக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா மாத்திரம்தான் இந்தியா தப்பிக்கும். இந்தியா மாத்திரம் இல்லை, நம்ம கூட 100 நாடு இருக்குது. குளோபல் சவுத் ரெப்ரசன்டேஷன் சொன்னால் மாத்திரம் பத்தாது, அதற்கான தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட வேணும். சரி, இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பிரச்சனை வரும். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அல்காரிதம் இருக்கு இல்லையா, அது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்காரிதமில் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறா, அதெல்லாம் நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் உண்மையான ஐடிக்கள் ஃபாலோ பண்ணுதா, இல்லை காசு கொடுத்தா ஃபாலோ வாங்க முடியும், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டு ப்ரூவ் எ பாயிண்ட் கூட இதை பண்ண முடியாதுன்னு கிடையாது. இன்னொன்று, இந்திய மக்கள் முக்கியமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி வந்து அவ்வளோ முட்டாள்தனமாக டெசிஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல முடியும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்டூடெண்ட் பவர், இந்த ஜென்சி பசங்க இருக்காங்கல்ல, விளாட்டாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் கொஞ்சமாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தமே இல்லாமல் நாம் எடுக்க தவறிய முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அது நாட்டுக்கு எதிராகவோ இப்போது இருக்கக்கூடிய நல்லதை உடைக்கிறதுக்காகவோ அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ இப்படி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது, 4 நாளாக சோசியல் மீடியாவில் வந்துருக்கு, இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை ஒரு சில மாநில கட்சியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் கட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஒரு 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 இவங்களே பூஸ்ட் பண்ணி விடுறாங்களா, பாருங்க உங்களுக்கு மாற்றா வந்துட்டாங்க அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேன், அது நல்லது. கையாளாவதானே வேலையை செய்வோம். தேர்தலில் நேரம் நின்று ஜெயிக்க துப்பு இல்லாத இல்லை, இந்தியாவுக்கு கடினமான வார்த்தை தான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை சொல்கிறேன், பரவாயில்ல, ஐ ஓன் திஸ். போன மாதம் தேர்தலை சந்திச்சிங்க, இந்த மாதம் தேர்தல் சந்திச்சிங்க, ஜெயிக்க துப்பு இல்லை, மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யலை, கொலையும் கொள்ளையுமாக தான் ஓடிட்டு இருந்தது. சில மாநிலங்களில் பார்த்தோம். அந்த மாநிலத்தில் தோற்று போய் சொந்த கட்சிக்காரனே 10 பேர் வேற ஒரு கட்சியில் போய் சேர்ற அளவுக்கு கட்சி நடத்துகிற அந்த கட்சியும் ஜெயிக்கவே துப்பு இல்லாமல் அந்த ஜனங்க வானாண்டா போடு மொத்தமாக தூக்கி போட்டு பை எலெக்ஷனில் கூட நான் நிற்க போகிறதில்லன்னு பின்வாங்கிற ஒரு கட்சியை சார்ந்த சிலர் இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், கையாளாதவன் இந்த மாதிரி தான் தேடுவான். நீ ஜெயிக்க முடிஞ்சதுன்னா நீ ஜெயிக்க வேண்டியது தானே, மக்கள் மீது நம்பிக்கை. உனக்கு எதுக்கு இப்போ நீ உள்ளே வரும்போதே தெரியலையா உன்னால் முடியலன்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து ஃபாரின்லேருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, நீ இங்கே இருக்க மக்களை நீ நம்பலை, ஃபாரினில் இருக்கிற பணத்தை நம்புகிற, ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி புரளி கலப்பக்கூடிய பிளாட்ஃபார்மை நீ நம்பிக்கிட்டு இருக்க. நான் ஒரு 2 விஷயம் மாத்திரம் தான் இதில் ஃபைனலாக சொல்ல விரும்புகிறது. இந்தியாவுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம போஸ்ட் பண்ணோம்னா பெருசாக நல்லா இருக்குது, இவ்வளோ பேர் மென்பொறியாளர்கள் இருக்காங்க, எல்லாமே ஓகே ஃபைன். இங்கே இன்னி வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை. அதை கூட மோடி அரசாங்கம் இப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸாக ஐஐடியில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம அமெரிக்காவை சார்ந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பாஸ் அப்படின்ற ஓஎஸ்லாம் சொல்லாதீங்க, பாஸ் வந்து லினக்ஸோட ஃப்ளேவர். நம்மக்கிட்டேருந்து ஒரு ஓஎஸும் கிடையாது. அது கைபேசியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அதாவது கணினியாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை. அதே மாதிரி நாம் வந்து
அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாமளாக புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட கிடையாது. அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் நாம் அவனை சார்ந்து தான் இருக்கும். சைனா அதை தான் பேன் பண்ணும். இதையும் நான் பல தடவை சொல்லிட்டேன். நீங்கள் சைனாவை பேன் பண்ணிட்டீங்க, ஓகே. இந்த பக்கம் அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. சைனா கூட டேரெக்டாக வெளிப்படையாக தெரியும் இவன் என்ன செய்கிறானே தெரியாது. சுற்றி பாருங்கள், ரத்த வராமல் கழுத்து இருப்பாங்க. அதெல்லாம் சுற்றி பாருங்கள், நம்மளை சுற்றி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அட்லீஸ்ட் இந்த சமயத்துலையாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாவை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். போஃப்மா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது சிங்கப்பூரில், அதே மாதிரி ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வாங்க. அதை விட அதிகமான சட்டம் கொண்டு வந்தால் கூட ஓகே. ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இருக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய ஊடகமாகவும் இருக்கணும். அதாவது இந்தியர்கள் வைத்துக்கொள்ள இருக்க ஊடகங்களாக இருக்கும். இதை செய்வதற்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ ஆராய்ச்சி நிறுவனங்களும் மாணவர்களும் சேர்ந்து கூட இதை ஆரம்பிக்கலாம். ஆனால் இது கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் ஆகும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.